வணக்கம். நவீன உலகத்தினுடைய மிக அதிகமான பெயர்களால் உச்சரிக்கப்படுகின்ற இந்த மகிழுந்து, தானுந்து எது வேணாலும் சொல்லிக்கலாம். கார் அப்படி வச்சு கூட வச்சுக்கங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்தமட்டில், இப்போ நான் இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ சொல்லலை. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் டெஸ்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் போயிருந்தேன் அமெரிக்காவுக்கு. ஜனவரி 17 போயிட்டு 28 வந்தேன். இந்த 15 நாட்குள்ளே நான் ஒரு 20 தடவை டெஸ்லா காரில் ஏறி இறங்கியிருப்பேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வச்சுருக்கிறாங்க. இந்த பேர் டெஸ்லாங்கிற பேர் இது எப்படி வந்தது? இதனுடைய நிறுவனர் புதிய சிந்தனைகளை உலகுக்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் பெரும் கோடீஸ்வரராக விளங்குகின்ற, செவ்வாய் கிரகத்துக்கு போக்குவரத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற எலான் மஸ்க் என்கின்ற அந்த வல்லுநர் தான். அவர் தான் இந்த டெஸ்லாங்கிற பேரை தேர்ந்தெடுக்கிறார். சரி, இந்த பேரை ஏன் தேர்ந்தெடுத்தார்? டெஸ்லாங்கிற பேர் அவருக்கு எப்படி உந்துதலாக இருந்தது? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு ஏற்பட்டது. பொறியியல் கல்லூரியுடைய புதிதாக சேர்கின்ற மாணவர்கள், முதலாண்டு மாணவர்களுக்கு, அந்த புதியவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், போய் ஒரு மணி நேரம் பேசுவதற்கான ஒரு மேடையை எனக்கு கொடுப்பாங்க. அவர்கள்ட்ட போய் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நான் கொடுப்பேன். அப்படி கொடுத்துட்டு சில நேரங்களில் அவங்கள பார்த்து, அவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்ன்னு பேர், அவங்கள்ட்ட நான் குறைஞ்சது ஒரு 50 கல்லூரிக்காவது போவேன். அதில் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரி தொடங்கி சென்னை வரைக்கும், சென்னை, நாகர்கோயில் எல்லா கல்லூரிக்கும் போயிட்டு வருவேன். வேலம்மாள் கல்வி குழுமங்களில் பேசிகிட்டு இருந்தபோது நான் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். தன்னுடைய வாழ்நாளில் மிக அதிகமான கருவிகளை கண்டுபிடிச்சவர் அவர் தான் அப்படின்னு. இப்போ கேள்வி நேரம் இருந்துச்சு. கேள்விகள்னு சொன்னேன். ஒரு பையன் எந்திரிச்சு, நீங்கள் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொன்ன செய்தியெல்லாம் நானும் படிச்சிருக்கேன். ஆனால் அவர் காலத்திலே வாழ்ந்த மிக முக்கியமான, பலரால் அறியப்படாத ஒரு அறிவியல் மேதையை பற்றி நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாப்புல. எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. எப்படி இப்படி இதாக சொல்கிறாரே, எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு டக்குன்னு நான் சுதாரிச்சுக்கிட்டு, டெஸ்லா தானே அப்படின்னு நான் கேட்டேன். உடனே ஆமான்னு பலர் ஆமாம் அப்படின்னு கை தட்டாங்க. டெஸ்லான்னாங்க எல்லா இடத்துலையும். இது நடந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். இப்போ நான் உடனே என்ன பண்ணேன்னா, இந்த பையன் கேட்டார் மட்டும் இல்லை, அடுத்த முறை நம்ம போனால் அந்த டெஸ்லாவுடைய அவரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துடணும், போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி போனேன். எதுக்காகன்னா, நியூ ஜெர்சியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நான் ஒரு முறை ஐன்ஸ்டீனுடைய வீட்டுக்கே போயிட்டு வந்திருக்கிறேங்க. அவர் வாழ்ந்த வீடு தான் அது. அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெருமையான்னு நீங்கள் சொல்லக்கூடாது. போய் பார்த்தா தான் அதனுடைய அருமைகளெல்லாம் நமக்கு தெரியும். டெஸ்லாவினுடைய அந்த வரலாறு நான் படிக்க ஆரம்பித்தா, இவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அவருக்கு இணையாக கண்டுபிடிப்புகளில் இவர் உயர்ந்திருக்கிறார். என்ன, இவருடைய பேர் அதிகமாக உச்சரிக்கப்படலை. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச கரண்ட்டுக்கும் இவர் கண்டுபிடிச்ச கரண்ட்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அது அந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இவர் தான் முதன்மையாக இருந்திருக்கிறார். அதோட ஒரு செய்தி நான் பார்த்தேன். விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் சிகாகோ மாநகரத்தில் சொற்பொழிவாற்றிய அந்த நேரத்தில், அந்த நகரத்தில் மின்சார பல்புகளை அந்த வீதிகள் தோறும் பண்ணதோடு அந்த அரங்கத்துக்கு பண்ணி கொடுத்துட்டு விவேகானந்தர் பேசின போது இருந்திருக்கார். பிறகு அவரை சந்தித்து பல மணி நேரம் உரையாடியிருக்காரு டெஸ்லா அவர்கள். அவருடைய கண்டுபிடிப்புகளுடைய பெரு வெற்றி அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதுதான் ஆச்சரியம். இதை தான் தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய பேரில் புதிய ஒரு புரட்சிகரமான மகிழுந்தை காரை உருவாக்கணும்னு நினைக்கிறார். இந்த டெஸ்லா காரினுடைய என்னென்ன வசதிகள் இருக்குது இந்த காரில் அப்படின்னு கேட்டால், நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் விற்பனைக்காக சொல்லலைங்க, என்கிட்ட இருக்கிற வேறு காரு. நான் வச்சுருக்கிறது டயோட்டா ஹைப்ரிட் வெரைட்டி, அது வேறு. ஹைரன் மாடல், அது வேறு. இங்கே டெஸ்லா வருமானா இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாலைகள் சரியாக இருந்தால் வந்துடும். இப்போ உதாரணமாக இந்த டெஸ்லா காரில் நாம் ஒரு
2015 என்னுடைய நண்பர் டாலஸில் இருக்கக்கூடிய அமெரிக்க தொழிலதிபர் பால்சி பாண்டியன் அவர்களுடைய காரில் ஏறி நான் போகிறப்ப ஏறி உட்காந்துட்டு அப்படி தொட்டாருங்க, வேறு ஒன்றுமே செய்யலை. ஸ்டார்டிங்கே 150 கிலோமீட்டரில் போகுது. புகையும் நெருப்பில்லாமல் எரிவது எது அப்படின்லாம் நம்ம பாட்டில் எழுதுவோம். போய் சரியாக வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ளக் பாயிண்ட் எடுத்து அப்படியே சார்ஜ் போட்டு போய் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மின்சாரத்தில் ஓடுறது அது. இப்போ நான் 26 போகிறேன். அதில் நான் பார்த்த ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நண்பர் அவங்க வீட்டு காரில் போகிறப்ப வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. தானே போகுது, தானே பார்க்குது, தானே சிக்னல் நிற்குது, தானே வளையுது. அதில் என்னுடைய நண்பர் திரு அண்ணாமலை நடராஜன் அவர்கள், அவர் பேசிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டே இருப்பார். அப்படி கார் ஓட்டுறப்ப அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க துணைவியார் டாக்டர் மாலா அண்ணாமலை நடராஜன் அவர்கள் அவங்க வந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அட்லாண்டா வரைக்கும் லாங்காக போயிட்டு வந்ததுனால நான் அவங்க எப்படி ஓடுறாங்கன்னு பார்த்தேன். அவங்க பாட்டுக்கு பேசாமல் உட்காந்து இப்படி கை கட்டி உட்காந்துருந்தாங்க. நம்ம போய் இறங்கின உடனே கதவை திறந்து வெளியே வந்த உடனே கைதட்டல் சத்தம் கேட்குதுங்க. யாருங்க கைதட்டான்னு கேட்டேன். காரு தான் கைதட்டுச்சு. இது பாருங்கள், அதாவது இது எல்லாமே அதில் செட் பண்ணியிருக்காங்க. நான் இரவு முழுக்க அதை முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அங்கெல்லாம் எப்படின்னா 4 வீதி சந்திக்கிற இடம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நின்று தான் போகணும். சரியாக நிற்கிது, திரும்ப வேண்டிய பதில் நிற்கிது, திரும்புது. அங்கே எப்படின்னா நம்ம பக்கம் ரைட் ஹேண்ட் டிரைவிங் இது இருக்கும், அங்கே லெஃப்ட் ஹேண்ட் அந்த பக்கம் தான் இருக்குது. அதே மாதிரி எந்த பக்கம் திரும்பணும், எங்கே போகணும், எப்படி வரணும், இத்தனையும் இருக்குதுங்க. சின்ன ஒரு இது வந்தால் கூட கார் மெதுவாக போய் நின்றுக்கிறது, ஏதோ பிழை இருந்தால் கூட. இவ்வளவும் அதில் செட் பண்ணியிருக்காங்க. இத்தனையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேட்ரி மூலமாக தயாரித்து அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே சார்ஜ் பண்ணிக்கலாம். நடுவழியில் கூட நாங்கள் சார்ஜ் பண்ண ஒரு இடத்துல நின்று சார்ஜ் பண்ணிட்டு தான் அப்புறமேல் போனோம். இப்போ இந்த காரை பார்க்குற போது நமக்கு ஏற்பட்ட வியப்பு என்ன அப்படின்னா, தானாக எல்லாம் நடக்குங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப அது மனிதனுடைய சாதனைன்னு தான் நம்ம சொல்லணும். டெஸ்லா கார்களுடைய இந்த பயணம்ங்கிறது இவ்வளோ இனிமையானதுன்னா அதற்குரிய சாலைகளும் இந்த மாதிரியான பேருந்துகளையும் நாமே தயாரிக்கிற காலமும் வந்தால் வருங்க. ஏன்னா இதில் எலான் மாஸ்க் நிறுவனராக இருந்தாலும் கூட அவரோடு இருக்கக்கூடிய சிஇஓ 2 பேரும் அவள் யாருன்னு கேட்டால் அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாக தாங்க இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்களாக வடநாட்டுக்காரங்களாக தான் இருக்காங்க. நல்லா சொன்னால் இந்தியர்களாக தான் இருக்காங்க. ஏன் ஒரு நாளைக்கு அது இங்கே நிகழாது? நிச்சயமாக இந்த மாதிரியான கனவுகளை நாம் மெய்ப்பட செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள். டெஸ்லா புராணம்னு நினைச்சாதீங்க. டெஸ்லா எப்படிப்பட்ட விஞ்ஞானி, அவருடைய பெயர் சூட்டப்பட்ட விஞ்ஞான வாகனம் என்ன சாதனைகள் செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நமக்கு நாம் வாழுகிற காலத்திலேயே அவையெல்லாம் இங்கேயும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நாம் அவற்றையும் பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வரும். கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.